திருவாரூரில் உள்ள பிரம்மாண்டமான ஆலயத்திற்கு ஏற்றாற்போல் பிரம்மாண்டமான கமலா தீர்த்த தெப்பக்குளத்தை பற்றி இப்போது பார்ப்போம். இந்த தீர்த்தத்தில் எப்போதும் நீர் நிறைந்த வண்ணம் வற்றாமல் இருந்து கொண்டே இருக்கின்றன. காரணம், இந்த தீர்த்தமானது மணிமுத்தாறு நதியோடு இணைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக எப்போதும் பக்தர்களுக்கு நீராடுவதற்கு ஏற்றாற்போல் நீர் நிறைந்த வண்ணம் காட்சியளித்து கொண்டிருக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் ஆதி காலத்தில் சுந்தர நாயனார் சில தங்க காசு அடங்கிய மூட்டைகளை மணிமுத்தாறில் போட்டுவிட்டு நான் திருவாரூரில் உள்ள கமலா தீர்த்தத்தில் இந்த நாணயங்களை எடுத்துக்கொள்கிறேன் என்று மணிமுத்தாறில் போட்டுவிட்டார். பின்னர் சில நாட்கள் கழித்து கமலா தீர்த்தத்தில் வந்து அந்த நாணயங்களை எடுக்கும் பொழுது பக்கத்தில் உள்ள விநாயகர் சந்நிதி முன்பாக இந்த நாணயம் உண்மையான நாணயமா என்று உரைத்து பார்த்த காரணத்தினால் அந்த விநாயகருக்கு மாற்றுரைத்த விநாயகர் என்று இன்றும் பக்தர்களால் அழைத்து வழிபட்ட வண்ணம் இருக்கின்றனர். இந்த கமலாலயத்தின் நடுவில் சிறிய ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் நடுவநாயனார் வீட்டிலிருந்து காட்சி அளித்த வண்ணம் இன்றும் இருக்கின்றார். இத்தகைய அதிசயமும் அற்புதம் நிறைந்த கமலாலய தீர்த்த தெப்பக்குளத்தை தரிசிக்கலாம், வாருங்கள். கங்கையை விட பெருமை வாய்ந்ததும் 64 தீர்த்த கட்டங்களை உடைய திருவாரூர் கமலாலய திருக்குளத்தில் பங்குனி உத்திர நாளில் தேவாதி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் நாயன்மார்களும் தேவ தீர்த்த கட்டத்தில் நீராடி இத்தலத்தின் புற்றிடங்கொண்டீசரை போற்றி வணங்கி அருள் பெற்றனராம். மேற்கொண்ட புனிதமிக்க கமலாலய தெப்பக்குளத்தில் 4 முக்கிய தீர்த்தங்கள் காணப்படுகின்றது. சங்க தீர்த்தம், காயத்ரி தீர்த்தம், வாணி தீர்த்தம், கமலாலய தீர்த்தம் என்று பல தீர்த்தங்களோடு இன்றும் காணப்படுகின்றது. மேற்கொண்ட அதிசயமும் புனிதம் வாய்ந்த பிரம்மாண்டமான கமலாலய தீர்த்தத்தில் பல ஆண்டுகளாக பல பக்தர்கள் நீராடி பாவத்தை போக்கி அவர்கள் பலனடைந்த வண்ணம் இன்றும் ஆனந்தமாக வாழ்ந்து வருகின்றனர்.